மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்று மாடு முட்டி படுகாயமடைந்த மதுரை விளாங்குடி பகுதியைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் நவீன்குமார் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்தார். நேற்று அவரது உடலுக்கு பிரேத பரிசோதனை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடைபெற்றது. உயிரிழந்த மாடுபிடி வீரர் நவீன்குமார் குடும்பத்திற்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு தொகை மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து நேற்று சாலை மறியல் போராட்டம் மற்றும் காத்திருப்பு போராட்டங்களை அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள், மாடுபிடி வீரர்கள் என ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் நவீன்குமார் குடும்பத்திற்கு 3 லட்சம் நிவாரணத் தொகையை வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டார். அதனை ஏற்று மதுரை ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த மாடுபிடி வீரர் நவீன்குமாரின் உடலை அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் தற்போது பெற்றுக் கொண்டுள்ளனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கூட பங்கேற்காமல் நவீன்குமார் உடலுக்கு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தற்போது மதுரை விளாங்குடி பகுதியில் உள்ள மயானத்தில் அவரது உடலை அடக்கம் செய்ய அரசு அமரர் ஊர்தியில் எடுத்து செல்லப்படுகின்றது.